ஹலோ விவர்ஸ். டிஆர்பி நடத்தக்கூடிய டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 நவம்பர் 15 அண்டு 16 நடக்க இருக்கு. ஸோ அந்த தேர்வுக்கு ஆல்ரெடி அரசு ஆசிரியர்களாக இருக்கக்கூடியவங்க, அதிலும் பர்டிகுலராக 2009க்கு முன்னாடி பணியில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் அந்த தேர்வு எழுதணுமா வேண்டாமா, அவங்களுக்கு ஏதாவது விதிவிலக்கு அளிக்கப்படுமா அளிக்கப்படாதா, அந்த இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறது பண்ணுவாங்களா அப்படிங்கிறது சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தீர்ப்பை பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ 2009க்கு முன்னாடி பணியில் இருக்கக்கூடிய அரசு ஆசிரியர்கள் கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாம், டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறத பாஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீர்ப்பு அளித்தாங்க. ஸோ அந்த தீர்ப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு எல்லா மாநிலங்கள்லையுமே வந்து அதுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் சங்கங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டனம் தெரிவித்தாங்க. ஸோ இதனால் வந்து நிறைய ஆசிரியர்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆசிரியர் சங்கங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை, அதுக்கப்புறம் அந்த மாநிலத்தோட அரசுகள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி நிரந்தரம் இல்லாத வாய்ப்பை வந்து உருவாக்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ அவங்க ஹைகோர்ட்ஸ் ஆர்டர் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்க, உச்சநீதிமன்ற ஆர்டர் பிரகாரம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் டெட் பாஸ் பண்ணல அப்படின்னா 55 ஏஜுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க டெட் பாஸ் பண்ணலன்னா நீங்கள் வந்து வாலண்டியராக வந்து ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போயிடணும் அப்படிங்கிறத வந்து அவங்க அறிவித்த அறிவிப்பு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க பல்வேறு மாநிலங்களில் வந்து இந்த கண்டனங்கள் எழுந்தாலும் தமிழ்நாடு சார்பில் இருந்து தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்து ஆசிரியர் சங்கங்களோட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு சீராய்வு மனு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் இதை வந்து மறுபரிசீலனை செய்யணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் NCTE அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அவங்களே வந்து இதுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் வந்து தெரிவிக்கலை. இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி போயிட்டுருக்க ஃப்ளோக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஓகே சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களையும் வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து அப்போ தமிழ்நாடு மட்டும்தான் இதில் பிரச்சனையா, தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு சீராய்வு மனு போட்டிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா உத்தரப்பிரதேசிலே வந்து பார்த்திங்கன்னா சீராய்வு மனு அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்கள், அங்கே இருக்கக்கூடிய அரசுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்க்குறது அஃபீஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இது புஷ் பண்ணுறது. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி சீராய்வு மனு போட்டு இந்த மாதிரி ஆல்ரெடி அரசு ஆசிரியர்களாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து நீங்கள் அளித்த தீர்ப்பில் வந்து மறுசீராய்வு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெர்மனண்ட்டாக இப்போ அவங்க அறிவித்த அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்ணுவாங்களா, இல்லை வந்து அந்த இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்களா. இப்போ 55 இருக்கிறத இன்னொரு 50 வரைக்கும், 50க்கு கீழே இருக்கிறவங்க எழுதினா போதும், 50க்கு மேலே இருக்கிறவங்க எழுத தேவையில்லை, அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடுவாங்களா, இல்லை நீங்கள் வந்து மினிமம் 5 இயர்ஸ்ன்னு இருக்கிறத ஒரு 7 இயர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை கிளியர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து நீங்கள் டெட் பாஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அந்த முடிவு கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் தெரியல. ஸோ இந்த மாதிரி அவங்க வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்கன்னா ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா நிறைய புதிய ஆசிரியர்கள் ஆல்ரெடி இப்படி டெட் பாஸ் பண்ணி எலிஜிபிளாக இருக்கக்கூடிய பல்வேறு இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வேலை வாய்ப்பு அமையும். அது இன்னொரு சைடு பார்க்க போனோன்னா ஆல்ரெடி டீச்சர்ஸாக இருக்கிறவங்க அவங்க வந்து கன்டினியூ பண்ணணும் அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா நினைப்பாங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதியே ஆகணுமா, அந்த எக்ஸாம் எழுதாமல் ஏதாவது விலக்குக்கு இது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்து இது வந்து வழக்கு வந்து விசாரணைக்கு வருது. ஸோ அந்த மாதிரி அந்த சீராய்வு மனு மீது வந்து பார்த்திங்கன்னா விசாரிக்கும் போது இதுக்கு என்ன தீர்ப்பு அளிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி 2 மாநில அரசு மட்டும் இல்லாமல் பல்வேறு ஆசிரியர் சங்கங்களும் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வழக்கு வந்து தொடுத்துருக்காங்க இதுக்கு சம்மந்தமாக. ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே வழக்காக வந்து நாளைக்கு விசாரணையில் எடுத்துப்பாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 அவங்க கண்டிப்பாக வந்து சப்போஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த டெட்லைன் சேஞ்ச் பண்ணியோ, இல்லை வந்து இந்த இயர்ஸ் வந்து கம்மி பண்ணியோ 55 இருக்கிறத அவங்க சொல்லியிருக்கிறது மினிமம், அதாவது ரிட்டையர்டாக இருக்க 5 இயர்ஸ் மட்டும் இருக்கிறவங்க இந்த டெட் எக்ஸாம் எழுத தேவையில்லை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அந்த 5 இயர்ஸுங்கிறது ஒரு 10 இயர்ஸ் ரிட்டையர்டாக இருக்கிறவங்க எழுத தேவையில்லை, ஒரு 8 இயர்ஸ் இந்த மாதிரி என்ன பண்ணாலும் அந்த குறிப்பிட்ட ஏஜ்குள்ளே இருக்கிற ஆசிரியர்கள் இந்தியா முழுவதும் வந்து அது எழுத தேவையில்லை அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா அர்த்தம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இப்போ அந்த பேப்பர் 1, பேப்பர் 2க்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் அவங்க மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எழுத தேவையில்லை. ஸோ இது எல்லாமே பேஸ்டாக நாளைக்கு என்ன தீர்ப்பு வரப்போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ அந்த தீர்ப்பு என்னங்கிறத பற்றி நாளைக்கு வந்து வெளிவந்தோன்னே நம்ம வந்து கண்டிப்பாக நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்ப்போம். ஸோ இந்த டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.